மொறு மொறுன்னு மெதுவடை நல்லா பஞ்சு மாதிரி உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் வரணுமா அப்படின்னா வாங்க நம்ம சேனலுக்குள்ள பாருங்கள். 1 கிலோ உளுந்து நல்லா இந்த பதத்துக்கு ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு எடுக்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு வடை மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு ஆட்டினதுக்கப்புறம் பாருங்கள், மறுபடியும் மாவை எடுத்து காட்டுறேன். நீங்கள் வெறும் மாவு எடுக்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக பந்து மாதிரி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வடை நல்லா பூ மாதிரி சாஃப்டாக வரும். வெங்காயம் ஒரு 400 கிராம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன பதத்துக்கு மாவாட்டினா 400 கிராம் அரிசி மாவு போட்டால் போதும். அதிகமாக நீங்கள் போட தேவையில்லை. மைதா போட்டால் எண்ணெய் அதிகமாக இழுத்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 20 கிராம் ஜீரகம், 25 கிராம் மிளகு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெய் அதிகமாகவும் சூடு இல்லாமல் சூடு கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இந்த வடையை போட்டு எடுத்தீங்கன்னா சும்மா அப்படி பஞ்சு மாதிரி இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு வடை எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேயே பெஸ்ட்டான ஸ்நாக்ஸு இது மட்டும்தாங்க. அதுவும் டீ கடையில் போடுற மாதிரியே இன்னும் நான் டீ கடையிலே போய் உங்களுக்கு வடையை போட்டு வீடியோ எடுத்து போட்டு இருக்கேங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாஸ்டரையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.